Hi students. So நம்ம last class வரைக்கும் disaster management அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபயர் பார்த்தோம். ஸோ அதோட வந்துட்டு அந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு 10th சாப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த சாப்டர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரெவல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்துட்டு ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ரெவல்யூஷன் வந்துச்சு, என்னென்ன புரட்சிகள் வந்துட்டு வந்ததுன்னு சொல்லி பார்க்குறதா வந்துட்டு இந்த சாப்டர். ஸோ பேஜ் நம்பர் 130 எடுத்துக்கோங்க. ஸோ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் 18th century இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் 18th centuryயில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்னென்ன முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபேவரபிள் கண்டிஷன் ப்ரிவைலிங் இன் இங்கிலாந்து ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு இருந்த ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்வென்ஷன்ஸ் தட் ஃபெசிலிட்டேட்டட் ரெவல்யூஷன் இன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன். ஸோ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் என்னென்ன நியூ இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி குயிக்கனிங் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இங்கிலாந்து. எப்படி வந்துட்டு இங்கிலாண்டில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படி அது குயிக்காக வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் இருந்த அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி ரைஸ் ஆச்சு, அந்த மூவ்மெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் அமெரிக்கா. ஸோ இந்த 3 countries, அதாவது ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் அமெரிக்காவில் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். கிரேட் ரயில் ரோட் ஸ்ட்ரைக் அண்ட் ஹே மார்க்கெட் மெஸ்காரே இன் த யூஎஸ். ஸோ யூஎஸில் இருந்த 2 இது மாதிரி, அதாவது வந்துட்டு மேஸ்காரே அப்படின்னா அந்த போராடுவாங்கள்ல, ஸோ அதான் வந்துட்டு. ஸோ இந்த 2, அதாவது கிரேட் ரயில் ரோட் ஸ்ட்ரைக் அண்டு ஹே மார்க்கெட் மேஸ்காரே, இந்த 2 பற்றி பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ இங்கிலாண்டில் நடந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்டு வேரியஸ் கண்ட்ரிஸ், அதாவது 3 country, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் அமெரிக்கா, எல்லாத்தோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு இந்தியாவில் என்னென்ன இம்பேக்ட்ஸ், என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 130, யூனிட் நம்பர் 10, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in the later half of the 18th century, major changes occurred in the method of production that changed the history of humankind. ஸோ 18th century லேட்டர் பீரியட், அதாவது வந்துட்டு 18th century என் பீரியட்னு சொல்லலாம். அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு அக்கறாச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸோட மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. அந்த சேஞ்சஸ் வந்துட்டு ஹியூமன் கைண்டோட ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. This profound transformation is described as the industrial revolution. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறோம். கூட்ஸ் பிகேன் டு ப்ரொடியூஸ்ட் நாட் பை ஹேண்ட் பட் பை மிஷின்ஸ். ஸோ அது வரைக்கும் அந்த 18th century வரைக்கும் எல்லா கூட்ஸையும் வந்துட்டு கையால் தான் நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் ஆஃப்டர் 18th century எல்லா கூட்ஸும் எதனால் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்னால் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, கூட்ஸ் பிகேன் டு ப்ரொடியூஸ்ட் நாட் பை ஹேண்ட் பட் பை மிஷின்ஸ். திஸ் இன்க்ரீஸ்டு த வால்யூம் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எக்ஸ்பொட்டென்ஷியலி. ஸோ இந்த இதுதான் என்ன இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த கூட்ஸோட வால்யூமை வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணுச்சு. த சேஞ்சஸ் வேர் நாட் ஒன்லி எக்கனாமிக் பட் மேட் எ ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்துட்டு எக்கானமியை மட்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலை. இது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுச்சு, நம்மளோட பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, த சேஞ்சஸ் வேர் நாட் ஒன்லி எக்கனாமிக் பட் மேட் எ ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் இன் சொசைட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ சொசைட்டிலையும் பாலிட்டிக்ஸ்லையும் இது கிரேட் இம்பேக்டை வந்துட்டு கொண்டு வந்துச்சு. Society transformed from an agrarian and handicraft economy
to one dominated by factory and machine production. ஸோ அது வரைக்கும் இருந்தக்கூடிய சொசைட்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் எக்கானமி, அதாவது கைவினை பொருட்கள் இருந்த எக்கானமி வந்துட்டு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டாமினேட் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், ஒருத்தர் டாமினேட் பண்ணி அவங்க வச்சுருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மிஷின் ப்ரொடக்ஷன்னால அந்த எக்கானமி, அந்த சொசைட்டி வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸ்டார்டிங் இன் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட், இட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் தான் இது வந்துட்டு, அதாவது பிரிட்டனில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி இட் வில் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அதர் பார்ட்ஸுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. Although it used yearly by French writers, but the term Industrial Revolution was popularized by the English economic historians to denote Britain's economic development from 1760 to 1840. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸை தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க இந்த டேர்ம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டேர்மை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வந்துட்டு இங்கே பிரிட்டனோட இங்கிலீஷ் எக்கனாமிக் ஹிஸ்டாரியன்ஸ் என்னன்னு டினோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த இங்கிலீஷ் எக்கனாமிக் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா பிரிட்டன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் 1760 to 1840 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டனில் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு டினோட் பண்ணுறாங்க. ஆனால் அதர் கண்ட்ரிஸ் ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்துட்டு லேட்டர் ஹாஃப் 18th century வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் அக்கர் ஆகுது மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனில். அது வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் ஒரு சேஞ்சை கொண்டு வரலை, நம்மளோட ஹியூமன் கைண்ட்லேயும் வந்துட்டு அந்த நம்மளோட ஹிஸ்ட்ரியிலையும் வந்துட்டு ஒரு சேஞ்சை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட அட்ரிபியூட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ் ஆஃப் நியூ பேசிக் மெட்டீரியல்ஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ மெட்டீரியல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க, அதாவது அயர்ன் அண்ட் ஸ்டீல் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா use of new energy source, coal, electricity and petroleum. நெக்ஸ்ட் வந்துட்டு அது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அவங்க நியூ எனர்ஜி சோர்ஸாக எதை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல், எலக்ட்ரிசிட்டி, இந்த பெட்ரோலியம், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நியூ எனர்ஜி சோர்ஸாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. இன்வென்ஷன் ஆஃப் மிஷின்ஸ் such as spinning jenny and the power loom that increase the production with minimum expending of human energy. ஸோ இன்வென்ஷன்ஸ், நியூ மிஷின்ஸோட இன்வென்ஷன்ஸ், அதாவது வந்துட்டு ஸ்பின்னிங் ஜெனி அப்படின்னு வந்தீங்கன்னா ஸ்பின்னிங் மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்பின்னிங் ஜெனி. அது வரைக்கும் கையில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு ஆஃப்டர் இந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வந்துட்டு ஹியூமன் எனர்ஜி, அதாவது வந்துட்டு பீப்புள்ஸை வச்சு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வேஜஸை காட்டிலும் அதோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ ஹியூமன் எனர்ஜி அவங்களுக்கு வந்துட்டு தேவைப்படல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் அட்ரிபியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் எ நியூ ஆர்கனைசேஷன் known as the factory system, which entailed increased division of labor and specialization of work. ஸோ வந்துட்டு ஒரு நியூ ஆர்கனைசேஷன் வந்துட்டு வந்தது. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா டிவிஷன், லேபருக்கும் ஒரு ஒர்க்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு லேபராகவும் ஒரு ஒர்க்கருக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன், அவங்க வந்துட்டு இதில் ஒர்க்கில் வந்துட்டு நல்லா இருக்காங்க, நீ லேபர், அவங்க வந்துட்டு உன்னை விட மேலே ஹெட் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு டெவலப்மெண்ட் இருந்தது. அது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் கம்யூனிகேஷனில் எந்தவித டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் டு இண்டஸ்ட்ரி.
ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய சயின்ஸ் அப்ளிகேஷன், சயின்ஸை பேஸ் பண்ணி அந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன், சயின்ஸோட அப்ளிகேஷனை வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. த யூஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி, நிறைய நியூ டெக்னாலஜிஸை வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நியூ ரா மெட்டீரியல்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி சோர்ஸஸ்லாம் நியூவாக யூஸ் பண்ணுறாங்க, கோல், பெட்ரோலியம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நிறையா மிஷின்ஸ் எல்லாம் இன்வென்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ ஆர்கனைசேஷன், அதாவது ஃபேக்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகுது. நிறைய சயின்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நியூ டெக்னாலஜியும் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் began in England first because it has certain external factors. ஸோ வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, பிகன் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பிகன் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா England had abundant resources and possessed colonies, with India being the brightest jewel in the British crown. ஸோ இங்கிலாண்டில் வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ், abundant ரிசோர்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸை வந்துட்டு அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரூல் பண்ணல கண்ட்ரிலேயே இந்தியா தான் வந்துட்டு பிரிட்டிஷ் க்ரோனுக்கு வந்துட்டு ஒரு ஜுவல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்தியா பீயிங் த பிரைட்டஸ்ட் ஜுவல் இன் த பிரிட்டிஷ் க்ரோன். ஸோ ஒரு க்ரோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஜுவல், ஒரு ஸ்டோன் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியும். அந்த மாதிரி பிரிட்டிஷ் க்ரோன், பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலனிஸ்லேயே ஒரு பிரைட்டஸ்ட் ஜுவல்லாக தெரிஞ்சது நம்ம இந்தியா தான். ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய ரிசோர்ஸஸ் இருந்தது, அதையும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ England had abundant resources and possessed colonies, with India being the brightest jewel in the British crown. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா access to coal, iron and raw cotton from the colonies. ஸோ அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களோட ரிசோர்ஸஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணலை, அவங்க ரூல் பண்ண கண்ட்ரிஸ், அதாவது அந்த காலனிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கோல், அயன், அதே மாதிரி காட்டன், இது எல்லாமே அவங்க ரூல் பண்ண காலனிஸ்லேருந்து அவங்க எடுத்தாங்க. England possessed the required infrastructure for textiles developed by immigrant artisans from the Netherlands. ஸோ இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும். ஸோ இங்கிலாண்டில் அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேருந்து வந்த ஆர்டிசன்ஸ் வந்துட்டு அதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்க. இது நெக்ஸ்ட்டு. England had a developed banking system, a growing entrepreneurial class and potential investors. ஸோ இங்கிலாண்டில் வந்துட்டு நல்ல டெவலப்பான ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருந்தது. நிறையா ஆண்டர்ப்ரினர் கிளாஸ், அதாவது வந்துட்டு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு இருந்தாங்க. Encouragement of the Royal Society of England for scientific discoveries and inventions. ஸோ நிறையா பேர்த்து ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ இங்கிலாண்டில் வந்துட்டு அந்த ஒருத்தவங்க வந்துட்டு புதுசாக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு இன்வென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறையா பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கிலாண்டில் இருந்தாங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இங்கிலாந்து டு பெஸ்டோ இட்ஸ் ஃபுல் அட்டென்ஷன் டு த இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு நல்லாவே கொடுத்தாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு அவங்க கொடுக்கல, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஆனால் இங்கிலாண்டில் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகினிங்ஸில் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பிகினிங்ஸில் வந்துட்டு இங்கிலாந்து ஹேட் அபண்டன்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் possessed colonies, with India being the brightest jewel in the British crown. எப்படி ஒரு க்ரோன், அதாவது இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஜுவல் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியுமோ அதே மாதிரி பிரிட்டிஷ் ரூல் பண்ண கண்ட்ரீஸில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்துட்டு நம்ம கண்ட்ரியாக. ஸோ அதான் வந்துட்டு பிரைட்டஸ்ட் ஜுவல்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க வந்துட்டு கோல் அயன் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவங்க காலனிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த இங்கிலாந்தில் வந்துட்டு நல்லா ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருந்துச்சு. நிறைய என்கரேஜ்மெண்ட் இருந்தது, நல்ல டெவலப்டு பேங்கிங் சிஸ்டம் இருந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ இதான் வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர். ஸோ ஸ்டீம் பவர் இன்வென்ஷனுக்கு அப்புறம் அந்த இன்வென்ஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு யூனிட் நம்பர் 10 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த சாப்டர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட அட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்து பிகினிங்கில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டீம் பவரோட இன்வென்ஷன் அண்ட் எப்படி வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் ஸ்டார்டிங் இந்த லெசனோட சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.